ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. இதுதாங்க மிக மிக சிறப்பு. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் மட்டும் இல்லை, தாயார் சன்னதிக்கும் போய் தாயாருக்கு வந்து ஒரு தாமரைப்பூ வந்து வாங்கி வைங்க. மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். 2 நெய் விளக்கு போடுங்க. அந்த பெருமாள் சன்னதியும் தாயார் சன்னதியும் வந்து 5 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது வில்லங்கங்கள், அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய உடல்நிலைகளில் சில பிரச்சனைகள், இது எல்லாமே தீர்ந்து விடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைத்த மாதிரியே காரிய வெற்றிகள் எல்லாமே கைகூடும். இந்த வாரத்தில் 28, 29, 1, 3 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 55 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க வந்து இந்த வாரத்தில் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் சன்னதிக்கு போங்க. ஹயக்ரீவருக்கு வந்து ஏலக்காய் மாலை போடலாம், இல்லை அப்படின்னா வந்து துளசி மாலை கூட வந்து தாராளமாக போடலாம். ஓகேங்களா? போட்டு அந்த ஹயக்ரீவர் சன்னதி வந்து 9 முறை சுற்றி வாங்க. 2 நெய் விளக்குகள் போடுங்க. ஹயக்ரீவர் சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். பூர்வீகம் சம்பந்தமான சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். குழந்தைகளுடைய கல்வி தடை இல்லாமல் நல்ல அற்புதமாக குழந்தைகள் படிக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுடைய வந்து உடல்நிலை முன்னேறும். இந்த வாரத்தில் 29, 30, 2, 4 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 55 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா, விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? விநாயக பெருமான் கோவிலுக்கு போங்க. இல்லை அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் சன்னதிக்கு போங்க. விநாயக பெருமானுக்கு வந்து அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. இல்லை அருகம்புல் மாலை கட்டி போடுறதுக்கான எனக்கு வந்து சரியில்லை, வசதி இல்லை அப்படின்னா அருகம்புல் வந்து ஒரு பிடி அருகம்புல் வந்து வாங்கி வைங்க. அதாவது வெற்றிலை பாக்கும் 2 வாழைப்பழமும் வாங்கி மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த வழிபாடு வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீக சொத்துக்கள் வந்து எனக்கு வராமல் ரொம்ப நாளாக வந்து தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வேறு யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு தடையின்றி வந்து சேரும். இந்த வாரத்தில் வந்து 28, 30, 1, 3 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைது. 77 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.